தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரை. இந்த ஷோல நிறமாறும் உலகில் அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தை இயக்குனர் பிரிட்டோ ஜேபி இயக்கியிருக்காரு. இந்த படத்துல பாரதி ராஜா, நட்டி, ரியோராஜ், சாண்டி, வடிவுக்கரசி அப்படின்னு பல நட்சத்திர பட்டாளங்களே நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த படத்துல அம்மா கிட்ட சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியேறாரு லவ்லின் சந்திரசேகர். இவரு ரயில்ல பயணம் செய்யும் போது டிக்கெட் பரிசோதகராக இருக்கக்கூடிய யோகி பாபுவை சந்திக்கிறாரு. அப்போ லவ்லினுடைய நிலைமையை புரிந்து கொண்டு யோகி பாபு அம்மா அப்படிங்கிறவங்க எவ்வளவு முக்கியமானவங்க அப்படிங்கிற உணர்த்துற வகையில 4 கதைகளை லவ்லின் சந்திரசேகருக்கு சொல்றாரு. இந்த 4 கதைகள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அம்மா அப்படிங்கிற அந்த உறவு மட்டும்தான். அம்மாவினுடைய பாசத்துக்கு ஏங்குற தாத்தா, பசங்களை நல்லா படிக்க வச்சு ஆளாக்கினாலும் கடைசி காலத்துல பசியோடு இருக்கிற அம்மா, உடல்நல குறைவால பாதிக்கப்பட்ட அம்மாவை காப்பாற்ற முடியல அப்படிங்கிற மகனுடைய சோகம், அதே போல அம்மா அப்படிங்கிற அந்த உறவுக்காக எதை வேண்டுமானாலும் இயக்கலாம் அப்படிங்கிற ஆதரவற்ற இளைஞர். இப்படி இந்த 4 கதைகள்லையும் பயணித்த கதாபாத்திரங்கள் எல்லாமே அம்மாவினுடைய உணர்வை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கு. அதுதான் இந்த நிறமாறும் உலகில் படத்தினுடைய கதை. இந்த படத்தை பத்தி அலசணும் அப்படின்னா, இந்த படத்துல 4 கதைகள்லையும் முதன்மை கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய பாரதி ராஜாவாகட்டும், நட்டி ஆகட்டும், ரியோராஜ், சாண்டி, வடிவுக்கரசி, இவங்க எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்ப கச்சிதமா நிறைவா பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவும் ரொம்ப நேர்த்தியா இருந்துச்சு. இந்த படத்தினுடைய பின்னணி இசை ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பாடல்கள் கேட்கிற இடத்துல இருந்துச்சு. இந்த படத்தை எழுதி இயக்கிருக்கக்கூடிய பிரிட்டோ ஜேபி 4 கதைகளை அம்மாவுடைய சென்டிமெண்ட்டை வச்சு சொல்ல முயற்சி பண்ணியிருக்காரு. அது சொன்னது கூட தப்பு இல்லைங்க. ஆனா ஓவருக்கு அதிகமா சோகத்தை அள்ளி கொட்டியிருக்காரு. அதுதான் தாங்க முடியல. அதாவது கதைக்குள்ள ஒரு பிளாஷ்பேக் அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கு. மொத்தத்துல இந்த நிறமாறும் உலகம் ஒரு சோகமான உலகம், சோகத்தை அள்ளி கொட்டியிருக்காரு. தாங்கவே முடியல. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 to 2. அடுத்த வசனத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.